الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لله ملك السماوات والأرض يخلق ما يشاء يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما إنه عليم قدير صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم ألا كلكم راع وكلكم مسؤول عن رعيته رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லனாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அல்லாஹுவின் இறுதி தூதர் எம் உயிரினும் மேலான அண்ணலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையிலே வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பார்த்து தன்னை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தன்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்தல்வானாக, எம் பாவங்களை மன்னித்தருள்வானாக. உன்னதமான அவனுடைய மாளிகையில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தல்வானாக. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே,
சகோதரிகளே, அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த உலக வாழ்க்கையில் எண்ணற்ற பல அருட்செல்வங்களை எங்களுக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருட்செல்வங்களை நாங்கள் நினைத்து பார்த்து எண்ணி பார்க்கின்ற போது நாம் தோற்று போய்விடுவோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்ற போது உங்களால் எண்ணி பார்க்கவே முடியாது என்று கூறுகின்றான். ஆக அல்லாஹ்வுடைய அருட்செல்வங்கள் எங்கள் வாழ்க்கையில் எவைகளெல்லாம் நாளாந்தம் நாங்கள் அனுபவித்து அவற்றை கழித்துக் கொண்டிருக்கிறோமோ அதற்காக நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை தவிர வேற எந்த ஒன்றையும் என்னால் எண்ணி பார்க்கவும் முடியாது. என் கண்களுக்கும் எங்களுடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்டவைகளாக அல்லாஹ்வுடைய அருள்கள் நிஅமத்துக்கள் நிறைந்து குவிந்து காணப்படுகின்றன. அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களில் ஒன்று கண்ணியங்கள் மாண்புகள் நிறைந்த கண்ணியமான மாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் அடைகிற போது அதற்கு ஏற்றாற் போல நன்மைகளை செய்வதற்கான உடல் ஆரோக்கியத்தையும் ஈமானிய பலத்தையும் அல்லாஹ் தருகின்றான் என்றால் அது அல்லாஹ் தருகின்ற நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெறுகின்ற பெரும் பாக்கியங்களில் ஒன்றாகும். துல்கஅதாவுடைய மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். கண்ணியமான 4 மாதங்களில் ஒரு மாதமாக இந்த துல்கஅதா மாதம் திகழ்கிறது. அடுத்து வருவது துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். இஸ்லாத்தினுடைய புனிதமான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக தேசத்திலிருந்தும் சர்வதேச மட்டத்தில் இருந்தும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்கின்ற தல்பியா முழக்கத்தோடு அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நோக்கி ஹாஜிகள் அந்த புனிதமான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக செல்லுகின்ற ஒரு காலம் துல் ஹஜ்ஜினுடைய மாதம். அடுத்து வருவது முஹர்ரமுடைய மாதம், அடுத்து வருவது ரஜபுடைய மாதம். இப்படியாக 4 மாதங்களை அல்லாஹு தஆலா எங்கள் வாழ்க்கையில் கண்ணியங்கள் மாண்புகள் நிறைந்த மாதங்களாக அல்லாஹ் தந்து எங்களை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக செல்லக்கூடிய ஹாஜிகள் ஷவ்வாலுடைய மாதத்திலிருந்து துல்ஹிஜ்ஜா பிறை 9வது நாள் வரைக்கும் அவர்கள் தன்னை உடலாலும் உள்ளத்தாலும் அவர்கள் தயார்படுத்த வேண்டிய ஒரு தார்மீக கடமை இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு 3 மாதங்களை ஹஜ்ஜுடைய மாதமாக எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார். ஹஜ் என்று சொல்லுகிற போது தியாக தந்தையாக இந்த உலகத்திலே சோதனைகளை சாதனைகளாக நிலைநாட்டி சென்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் பேசப்படுகின்ற ஓங்கி ஒலிக்கின்ற ஒரு காலம் இது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே தன்னந்தனியாக வாழவில்லை. ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை கட்டி எழுப்புகின்ற பணியிலே அவர்கள் ஈடுபட்டு ஒரு நல்லதோர் இஸ்லாமிய சமூகத்தை நிர்மாணித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். 5000 ஆண்டுகள் கழித்தும் கூட அந்த நபியினுடைய உன்னத வாழ்க்கை பற்றி இந்த சமுதாயம் பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகம் உள்ளவரைக்கும் அந்த இப்ராஹிம் நபியை பற்றி பேசுகின்ற நல்லுள்ளங்களை அல்லாஹ் இந்த பூமியிலே அல்லாஹ் உருவாக்கி கொண்டே இருப்பான். தன்னந்தனியாக ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள் என்றால் நிச்சயமாக இல்லை. தன்னுடைய கணவனுக்கு உதவியாக இருந்த மனைவி ஹாஜரை பற்றி பேசலாம், மற்றும் ஒரு மனைவி சாராவை பற்றி பேசலாம். தாய்க்கும் தகப்பனுக்கும் துணையாக இருந்து அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து இஸ்லாமிய வளர்ச்சிக்காக இந்த சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக தங்களை அர்ப்பணித்த அருமை செல்வங்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து சென்ற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இந்த சமுதாயம் பேசலாம். அவர்களுடைய சகோதரன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசலாம். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட அழகான பிரார்த்தனைகள் எங்களுக்கு அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமண வயதை அடையக்கூடிய ஒரு வாலிபனாக திகழ்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. இந்த துஆ நம்மில் பல பேருக்கு மனனம் இருக்கலாம். இந்த துஆவை கேட்டவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இந்த துஆவிலே 3 ஆழமான கருத்துக்கள் இருப்பதை படித்து புரிந்தவர்கள் விளங்கிக் கொள்ளுவார்கள். அதில் முதலாவது என்ன கருத்து தெரியுமா?
ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா, யா அல்லாஹ் ஒரு சாலிஹான மனைவியை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று ஒரு சாலிஹான மனைவி அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். என்னுடைய மனைவியானவள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அவள் அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடியவளாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முழுமையாக வழிபடக்கூடியவளாக என்னுடைய மனைவி இருக்க வேண்டும். அவளுடைய கணவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு சாலிஹான மனைவியாக என்னுடைய மனைவி திகழ வேண்டும். பெற்றெடுக்கின்ற குழந்தை செல்வங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டியாக, தாயாக, அந்த தாயாக அந்த மனைவி திகழ வேண்டும். அப்படியான ஒரு கண் குளிர்ச்சியான ஒரு சாலிஹான மனைவியாக என்னுடைய மனைவி நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று மனைவியை கேட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இரண்டாவதாக கேட்டார்கள் வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனி, யா அல்லாஹ் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வாழுகின்ற வாழ்க்கையின் பேராக அல்லாஹ் கொடுப்பது குழந்தை பாக்கியம். அந்த குழந்தைகளையும் யா அல்லாஹ் கண்ணுக்கும் கல்வுக்கும் குளிர்ச்சியான குழந்தைகளாக தந்தருவாயாக. அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், சாலிஹான குழந்தை பாக்கியங்களை தாயா அல்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அவர்கள் கேட்ட அர்த்தமுள்ள ஆழமான இந்த துஆவை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் எங்களுக்கு சொல்லித் தருகின்றான். ஒவ்வொரு கணவனும் மனைவியும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், சாலிஹான நல்ல பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். பெற்றெடுத்த பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக நல்லவர்களாக இந்த பூமியிலே நாம் வாழ வைத்து விட்டு செல்ல வேண்டும் என்ற அந்த துஆவும் மிக முக்கியமாக நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், சாலிஹான பிள்ளை பாக்கியங்களை தருவாயாக. மூன்றாவதாக கேட்டார்கள் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தை முழு முஸ்லீம் சமூகத்தினருக்கும் ஈமானிய உள்ளங்களுக்கும் யா அல்லாஹ் வழிகாட்டக்கூடிய ஒரு நல்லதோர் இறையச்சமுள்ள குடும்பமாக, முஸ்லீமான குடும்பமாக இந்த உலகத்தில் எம்மை வாழ வைத்து அங்கீகரிப்பாயாக என்று துஆ கேட்டார்கள். இந்த மூன்று கோரிக்கைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு சாலிஹான மனைவிமார்களை அல்லாஹ் கொடுத்தான். சாலிஹான பிள்ளைகளாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் கொடுத்தான். இந்த உலகம் உள்ளவரைக்கும் பேசுகின்ற ஒரு இஸ்லாமிய முன்னுதாரணமிக்க குடும்பமாக இந்த உலகத்தில் அவர்களை அல்லாஹ் பேசு பொருளாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றானா இல்லையா? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த உலகத்திலே நாம் பிறந்தோம், வாழ்ந்தோம், மரணித்தோம் என்பதல்ல வாழ்க்கை. நம்முடைய மரணத்தை பற்றி இந்த சமுதாயம் பேச வேண்டும். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தோம் என்பதற்கு சில அத்தாட்சிகளை நாம் விட்டுவிட்டு செல்ல வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அது என்ன அத்தாட்சி? நல்ல பரம்பரையை இந்த பூமியிலே நாம் வாழ வைத்து விட்டு செல்ல வேண்டும். நாம் சுஜூது செய்த இடத்திலே நம்முடைய பிள்ளைகள் வந்து சுஜூது செய்கின்ற சாலிஹான நல்ல பரம்பரையை இந்த பூமியிலே நாம் வாழ வைத்து விட்டு செல்ல வேண்டும். நாம் யார் யாருக்கெல்லாம் எங்களுடைய பொருளாலும் அறிவினாலும் செல்வத்தினாலும் உதவிகள் செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த உதவியை நாம் ஒரு நாள் கபருக்கு சென்றாலும் நம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து செய்கின்ற பணியை இந்த சமுதாயத்திலே சமுதாய சேவகர்களாக எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் விட்டு செல்ல வேண்டும். இதுதான் மனிதர்களில் சிறந்தவர் தனக்காக வாழக்கூடியவர் அல்ல, தம் சமுதாயத்தினருக்காக பிறர் நலம் பேணக்கூடியவராக வாழக்கூடிய பிள்ளைகளையும் நல்ல சமுதாயத்தினை நல்ல சந்ததிகளையும் யார் ஒருவர் வாழ வைத்து விட்டு செல்லுகிறாரோ அவர்தான் மனிதர்களில் சிறந்தவர் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட இரண்டாவது பிரார்த்தனை ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், சாலிஹான பிள்ளை பாக்கியங்களை கேட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக துஆ செய்து நன்றி செலுத்தினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹப லி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ. யா அல்லாஹ், இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் எனக்கு குழந்தை பாக்கியங்களாக தந்தாயே, உனக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்று குழந்தைகளை பிள்ளைகளை பெற்றெடுத்ததற்காக அல்லாஹ் தந்ததற்காக நாவார அந்த ரப்புக்கு நன்றி செலுத்தினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்று அவர்களுடைய நன்றி பாராட்டுதலை அல்லாஹு தஆலா எங்களுக்கு குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எங்களுக்கு எங்களுடைய தாயும் தகப்பனும் திருமணம் முடித்து வைத்தார்கள். எங்களுக்கு அல்லாஹு தஆலா பல குழந்தை பாக்கியங்களை தந்திருக்கின்றான்.
எங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்றாக பார்க்கக்கூடிய கண்மணிகளை கொடுத்தான். எங்களுடைய பிள்ளைகளை அல்லாஹ் குருடாக படைக்கவில்லையே. எங்கள் பிள்ளைகளுக்கு நன்றாக பேசக்கூடிய பேச்சாற்றலை அல்லாஹ் கொடுத்தான். எங்கள் பிள்ளைகளை அல்லாஹ் ஊமையர்களாக படைக்கவில்லையே. எங்கள் பிள்ளைகளுக்கு நன்றாக கேட்கக்கூடிய 2 செவிப்புலன்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எங்கள் பிள்ளைகளை அல்லாஹ் செவிடனாக படைக்கவில்லையே. எழுதக்கூடிய சாப்பிடக்கூடிய 2 கைகளையும் நடக்கக்கூடிய நல்ல கால்களையும் அல்லாஹ் கொடுத்தான். எங்கள் பிள்ளை செல்வங்களை அல்லாஹ் ஊனமாக அல்லாஹ் படைக்கவில்லையே. எத்தனை தடவைகள் அந்த ரப்புக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று நாங்கள் ஷுக்கூர் நன்றி செலுத்தி இருப்போம் எங்கள் பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை பார்க்கிற நேரத்தில் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கலீலும் மின் இபாதிய ஷுக்கூர், கலீலும் மின் இபாதிய ஷுக்கூர். என்னுடைய அடியார்களில் அதிகமான மக்கள் எனக்கு நன்றி செலுத்தினாலும் இன்னும் அதிகமான மக்கள் எனக்கு நன்றி கட்டவர்களாகவே வாழ்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் அவனுடைய ரப்புக்கு நன்றி கட்டவனாக இருக்கிறான் என்று மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி கட்டவர்களாக வாழக்கூடாது. எங்களுடைய பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் முன்னேற்றங்களை பார்க்கிற போது அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு நாங்கள் மனமாற நன்றி செலுத்திக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய எதிர்கால நலவுக்காக, அவர்களுடைய பிரகாசமான எதிர்காலத்திற்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். அதையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி கேட்டார்கள் தெரியுமா? ரப்பி இக்ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவிலே 3 விடயங்கள் உள்ளடங்கி இருக்கின்றன. முதலாவதாக கேட்கிறார்கள், ரப்பி இக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை நீ மன்னித்தருள்வாயாக. வலிவாலிதைய, என்னை பெற்று வளர்த்து இந்த நிலைமைக்கு என்னை ஆளாக்கி என்னை உருவாக்கிய என்னுடைய தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வலில் முஃமினீன், அனைத்து முஃமின்களான ஆண்கள் பெண்கள் அனைத்து முஃமின்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று தனக்காக மாத்திரம் துஆ கேட்கவில்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தன் பெற்றோருக்காக மாத்திரம் துஆ கேட்கவில்லை, முழு முஃமின்களுடைய வெற்றிக்காக, நரக விடுதலைக்காக அல்லாஹ்விடத்திலே அன்று பாதுகாப்பு தேடி துஆ கேட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலாவுடைய குர்ஆனுடைய அவர்களுடைய ஆழமான துஆவை எங்களுக்கு சொல்லித் தருகின்றான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, எப்போதும் நாம் நம்மை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. நம் சமுதாயத்தினுடைய கவலை என்னுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அந்த கவலையிலே ஒன்றுதான் எம் சமுதாயத்தின் நலவுக்காக, விடிவுக்காக, கஷ்டத்திலும் துன்பத்திலும் கண்ணீரோடும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எம் உறவினருடைய விடுதலைக்காக, நிம்மதிக்காக எங்களுடைய துஆவிலே ஒரு பகுதியை எம் சமுதாயத்தின் நலனுக்காக நாங்கள் கேட்பதிருக்கிறது. அது மாபெரும் ஒரு உதவியாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் தன் கண் எதிரே இல்லாத தன் சகோதரனுக்காக துஆ கேட்கிறாரோ, அவனுடைய கஷ்டங்களையும் அவனுடைய துன்ப துயரங்களையும் வலிகளையும் நோய்களையும் அல்லாஹ் போக்கி அவனை அல்லாஹ் நன்றாக வாழ வைக்க வேண்டும் என்று தன் கண் முன்னால் இல்லாத தன் சகோதரனுக்காக யார் ஒருவர் துஆ கேட்கிறானோ அவனுடைய துஆவை அல்லாஹ் உடனே கபூல் செய்கிறான். அவனுடைய தேவைகளையும் அல்லாஹ் கேட்காமலே நிறைவேற்றி கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபத்துல்லாஹை கட்டி முடித்ததற்கு பிறகு தன்னுடைய மகனோடு சேர்ந்து கேட்ட ஒரு பிரபல்யமான துஆ, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். இந்த துஆ எங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொல்லித் தருகிறது தெரியுமா? ஒரு மஸ்ஜிதை கட்டுகிறீர்களா, இந்த துஆவை கேட்டு அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தை கேளுங்கள். ஒரு மிஸ்கீனுக்கு ஒரு உணவை கொடுத்தீர்களா, அவனுடைய பசியை போக்குவதற்கு நீங்கள் விருந்தோபசாரம் அளித்தீர்களா, இந்த துஆவை கேளுங்கள். ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் நான் செய்த இந்த பணி இருக்கிறது உனக்காகத்தான் நான் செய்திருக்கிறேன், என்னிடத்தில் இதை கபூல் செய்வாயாக. வீதியிலே செல்லுகின்ற போது ஒரு கண் தெரியாத ஒரு அந்தகரை பார்க்கின்றோம், கைப்பிடித்து அவருக்கு உதவி செய்கின்றோம். உதவி செய்ததற்கு பிறகு உள்ளத்திலே வர வேண்டிய துஆ என்ன தெரியுமா? ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் வயோதிபரான அந்த கண் தெரியாத முடியாத அந்த மனிதனுக்கு நான் செய்த உதவி இருக்கிறது, அது உனக்காகத்தான் அந்த உதவியை நான் செய்திருக்கிறேன். ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் இதனை என்னிடத்திலிருந்து கபூல் செய்வாயாக. மஸ்ஜிதை கட்டியவர்கள் மாத்திரமல்ல, அநாத இல்லங்களை கட்டியவர்கள் மாத்திரமல்ல, ஏழை குமர்களுக்கு உதவி செய்தவர்கள் மாத்திரமல்ல,
ஒரு ஈத்தம்பழத்தை சதகாவாக நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்தாலும், என்ன உதவி ஒத்தாசையை நீங்கள் அவர்களுக்கு செய்தாலும், எங்கள் உள்ளத்திலே வர வேண்டிய ஒரு அழகான ஒரு துஆ என்ன? ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் நான் செய்த இந்த உதவியை நீ கபூல் செய்வாயாக. ஒரு கணவன் தன் மனைவிக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் உண்ண கொடுப்பதும் உடுக்க கொடுப்பதும் வாழ வைப்பதும், நோயாளிகளாக ஆகிவிட்டால் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது ஒரு கணவனுடைய கடமை. அதை செய்ததற்கு பிறகு ஒரு கணவனுடைய கல்விலே வர வேண்டிய ஒரு துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ் என் மனைவியையும் என் பிள்ளைகளை இன்றைய நாள் நான் பசியிலே போடவில்லை, ரப்பனா தகப்பல் மின்னா, அவர்களுக்கு நான் உணவளித்திருக்கிறேன், அந்த உணவை யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக, நான் செய்த ஹிதமத்தை கபூல் செய்வாயாக. குடும்பத்திலே யாரோ ஒருவருக்கு நோயாளியாக இருக்கக்கூடிய காட்சியை நான் பார்க்கிறேன், அவருக்கு உதவி செய்கிறேன், ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் நான் கொடுத்த இந்த உதவியை செய்த உதவி யா அல்லாஹ் கபூல் செய்வாயாக. ஆக மொத்தத்தில் ஒரு ஈத்தம்பழத்தை கொடுத்தாலும் சரி, பெரியதோர் தொகையாக அள்ளி கொடுத்து உதவி செய்தாலும் சரி, எங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டிய ஒரு துஆ என்ன? ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் நான் செய்த இந்த பணியை நீ கபூல் செய்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக என்ற துஆவை நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிற போது நிச்சயமாக அல்லாஹு தஆலா நாங்கள் செய்கின்ற அனைத்து காரியங்களை நன்மைகள் உள்ளதாகவும் அதை அல்லாஹு தஆலா கபூல் செய்து எங்களுக்கு மறுமையில் மலைகளை போல நன்மைகளை அள்ளித் தருவதற்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். அந்த துஆவை கேட்டவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பெரும் நிஅமத்துக்களில் ஒன்று என்ன தெரியுமா? அல்லாஹ் தந்த குழந்தை செல்வங்கள். அல்லாஹு தஆலா பெரும் பாக்கியங்களாக அந்த பிள்ளைகளை அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையிலே தந்திருக்கின்றான். ஒரு கணவன் மனைவிக்கு அல்லாஹ் பெண் குழந்தைகளாக கொடுத்திருக்கின்றான். இன்னும் சில தம்பதிகளுக்கு அல்லாஹ் ஆண் குழந்தைகளாக கொடுத்திருக்கின்றான். இன்னும் சில தம்பதிகளுக்கு ஆண்களாகவும் பெண்களாகவும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இன்னும் சில கணவன் மனைவிக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இந்த பூமியில் அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறான். இன்னஹு அலீமுன் கதீர், யாருக்கு எதனை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்தவன் அந்த அல்லாஹ், எல்லாவற்றுக்கும் அவன் சக்தி உள்ளவன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்தில் ஆண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு மரியாதை மாண்டிருந்த ஒரு காலம் அது. பெண் பிள்ளைகளை பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் அது ஒரு அபசகுணமாக இருந்த காலம் அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய மக்களுடைய காலம். நுபுவத்துக்கு முன்னால் பெண் பிள்ளைகளை ஒதுக்கி வைத்த காலத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு சுபசோபனம் சொன்னார்கள், அவர்களுக்கு நன்மாராயம் சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள் தெரியுமா? எந்த தாய் தகப்பனுக்கு 3 பெண் பிள்ளைகள் இருந்து ஒழுங்காக அவர்களுக்கு உடை அணிவித்து உணவு கொடுத்து பயனளிக்கக்கூடிய நல்லறிவை அவர்களுக்கு கொடுத்து செல்லுகின்ற வீட்டிலே வாழ்வதற்கான நல்ல ஒரு தர்பியாவை பயிற்சியை கொடுத்து தன்னுடைய பிள்ளையை வளர்த்தெடுக்கின்றாரோ ஒரு தகப்பன், ஒரு தாய், அந்த தாயும் தகப்பனும் சுவர்க்கம் நுழைந்து விட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பக்கத்தில் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், நபியே நாயகமே, 3 பெண் பிள்ளைகளை பெற்ற ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் சுவர்க்கம் என்றால் 2 பெண் பிள்ளைகளை பெற்று வளர்க்கின்ற பெற்றோர்களுடைய கதி என்ன என்று கேட்டார்கள். 2 பெண் பிள்ளைகளை பெற்று நல்லவர்களாக வாழ வைத்த பெற்றோர்களுக்கும் சுவர்க்கம் உண்டு என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3வது கேள்வியை கேட்பதற்கு விரும்பினார்கள், ஆனால் கேட்கவில்லை. அது என்ன கேள்வி? ஒரு பெண் பிள்ளையை பெற்ற பெற்றோருடைய நிலைமை என்ன என்று கேட்பதற்கு உள்ளத்தால் விரும்பினார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்பதற்கு நான் விரும்பவில்லை என்று சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அல்லாஹு தஆலா ஆண்களாகவும் பெண்களாகவும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற குழந்தைகள் சுவர்க்கத்தினுடைய வாரிசுகளாக எங்களுக்காக இந்த பூமியில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்கள், அல்லாஹ்வுடைய அருட்செல்வங்கள். இந்த பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்கள் இந்த உலகத்திலே நன்மதிப்பை பெறுகிறார்கள். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இல்முன் நாஃபி', பயனளிக்கக்கூடிய நல்லறிவை கொடுத்து, ஒழுக்கத்தை கொடுத்து, நற்பண்பை சொல்லிக் கொடுத்து, பெரியோருக்கு மரியாதை செய்யக்கூடிய பிள்ளைகளாக, தன் வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய பிள்ளைகளாக, குடும்பத்திலும் சமுதாயத்திலும் மஹல்லாவிலும் விசேட தேவையுள்ள மக்களை தேடி சென்று
சமுதாய நலனிலே கருத்தை கொண்டு அவர்கள் உதவி செய்யக்கூடிய சமூக சேவகர்களாக எங்களுடைய பிள்ளைகளை நாம் இந்த பூமியிலே பெற்று வளர்த்து ஆளாக்கி விட்டோமேயானால் அதுவே எங்களுடைய மர்மை வாழ்வுக்கான விமோசனமாக மிக முக்கியமான ஒரு பாக்கியமாக அமைந்துவிடும் என்பதனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்று வளர்த்து ஆளாக்கிய அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு படிப்பினையாக சொல்லித் தருகிறது. ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவிக்குள்ளே நுழைவதற்காக தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய வீட்டிலிருந்து தான் கொண்டு வந்த சில பொருட்களை மஸ்ஜிதினுடைய வாசலிலே வைத்த நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிதுக்குள்ளே நுழைகின்றார்கள். நுழைந்து வெளியே வந்ததற்கு பிறகு தன்னுடைய மனைவியுடைய வீட்டுக்கு சென்றார்கள். அங்கே சென்ற நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில மணி நேரங்கள் தங்கி இருந்து மீண்டும் வெளியிலே செல்ல வேண்டிய தேவை ஏற்படுகிறது. இந்த நேரத்திலே அவர்களுக்கு இயற்கை தேவை ஏற்படுகின்ற போது அவர்கள் மலத்தல கூடத்திற்குள்ளே சென்று அவர்களுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அவர்கள் உள்ளே செல்லுகிறார்கள். சென்று உள்ளே இருக்கின்ற போது அவர்கள் சுத்தம் செய்வதற்காக ஒரு 10 வயது நிரம்பிய ஒரு சிறுவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார். அதனை எடுத்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தேவையை நிறைவேற்றியதற்கு பிறகு வெளியே வந்து தனக்கு உதவி செய்த அந்த 10 வயது சிறுவனுடைய தலையை தடவினார்கள், துஆ செய்தார்கள். அல்லாஹ் உனக்கு வாழ்க்கையிலும் இல்மிலும் பரக்கத் செய்வானாக, ஜஸாக்கல்லாஹு கைரா, நீ எனக்கு உதவி செய்ததை போல அல்லாஹ் உனக்கு உதவி செய்வானாக என்று துஆ செய்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனுக்காக துஆ செய்துவிட்டு சென்று விட்டார்கள். சில காலம் கழித்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே தொழுகுவதற்காக பள்ளிக்குள்ளே வந்திருக்கிறார்கள். அந்த சிறுவனை காண்கிறார்கள். அந்த சிறுவன் நபிகளாரிடத்திலே வந்து, நபியே நாயகமே, அன்றொரு நாள் எனக்காக நீங்கள் துஆ செய்தீர்கள். இன்று முழுமையாக அல் குர்ஆனை மனனமிட்டு என்னுடைய கல்விலே நான் சுமந்த ஒரு ஹாஃபிஸாக உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறேன் என்று சொன்ன போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனை தான் பெற்ற பிள்ளை போல தன்னுடைய நெஞ்சகத்தோடு அணைத்தார்கள். 2 கன்னங்களிலும் முத்தமிட்டார்கள். இன்னும் ஒரு துஆவை கேட்டார்கள். அல்லாஹும்ம ஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம், யா அல்லாஹ் இந்த பிள்ளைக்கு இஸ்லாத்தின் விளக்கத்தை, கடலை விட விசாலமான விளக்கத்தை கொடுத்து நல்ல தீனுடைய மார்க்கத்தினுடைய அறிஞனாக்கிவிடியா அல்லாஹ் என்று அந்த சிறுவனுக்காக துஆ செய்தார்கள். அந்த சிறுவன் குர்ஆனை மனனமாக்கியது மட்டுமல்ல, அந்த குர்ஆனுக்கு பிற்காலத்தில் விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு தஃசீருடைய முஃபஸ்ஸிராக திகழ்ந்த வரலாற்றை எங்களுடைய இஸ்லாமிய வரலாற்றிலே பார்க்கிறோம். அந்த சிறுவன் யார் தெரியுமா? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், ரஹிமல்லாஹு வாலிதைக், உன்னை பெரியோர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய ஒழுக்கமுள்ள பிள்ளையாக பெற்று வளர்த்து உன்னை ஆளாக்கிய உன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று யாரோ பெற்ற பிள்ளைக்காக உள்ளத்தால் மனமாற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அந்த பிள்ளையை அல்லாஹ் வாழ வைத்தான். இன்று அல் குர்ஆனுக்கு விரிவுரையாளர்கள், ஆயிரக்கணக்கான விரிவுரையாளர்கள் உலகத்திலே திகழ்கிறார்கள். எல்லோருடைய கருத்துக்கும் 2ஆம் மாற்று கருத்து உண்டு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்துக்கு 2ஆம் மாற்று கருத்து சொல்லக்கூடியவர்கள் இதுவரைக்கும் இந்த பூமியில பிறந்தது கிடையாது. அந்த அளவுக்கு அர்த்தமுள்ள ஆழமான கருத்தை சொல்லக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நம் பிள்ளைகள் இப்படியாக பெயர் சொல்லக்கூடியவர்களாக வாழ வேண்டும், சமுதாயத்தினருக்கு பயனுள்ளவர்களாக வாழ வேண்டும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி இந்த சமுதாயம் பேசுகிறது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல் குர்ஆனில் அல்லாஹ் புகழ்ந்து பேசுகின்ற வரலாற்றை நாம் படித்திருக்கின்றோம். எங்களுக்கு அல்லாஹ் பல பிள்ளை செல்வங்களை தந்திருக்கிறான்.
எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு கண்குளிர்ச்சிகளாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்றால் ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. என் பிள்ளைகளும் என் குடும்பமும் நன்றாக வாழ வேண்டும், நல்ல இஸ்லாமிய முன்மாதிரி மிக்க குடும்பமாக வாழ வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறதா? அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள், இந்த துஆவை கேளுங்கள். நிச்சயமாக நாங்கள் மரணித்தாலும் நம் பரம்பரை மரணிக்க மாட்டாது. அல்லாஹ் இந்த பூமியிலே பெயரோடும் புகழோடும் அல்லாஹ் நிச்சயமாக வாழ வைப்பான் என்பதனை இந்த வரலாற்று சம்பவங்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றன. இந்த பூமியில் அதிகமாக யத்தீம்களை காண வேண்டும் என்றால் அங்கே பலஸ்தீனுடைய மண்ணுக்கு செல்லுங்கள். தந்தையை இழந்த பிள்ளை செல்வங்கள் கண்ணீர் வடித்து வடித்து கண்களில் இருக்கின்ற கண்ணீர் வற்றிய நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏழைகளை, அனாதை சிறுவர்களை காணலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆழமாக அல்லாஹ்விடத்தில் உருக்கமாக துஆ கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இதை கண்ட ஒரு சஹாபி நபிகளாரிடத்தில் வந்து கேட்டார், நபியே நாயகமே, உங்களுடைய துஆ எவ்வளவு நீளமானது, எவ்வளவு அர்த்தமுள்ளதாக இருக்கும். உங்களை போன்று என்னால் துஆ கேட்க முடியவில்லையே. எவ்வளவு உருக்கமாக அல்லாஹ்விடத்திலே கேட்கிறீர்கள். உங்களுடைய 2 கண் இமைகளிலும் கண்ணீர் துளிகள் சிந்தி இருக்கிறது நபியே நாயகமே. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தால் கல்பு நடுங்கியவர்களாக யா அல்லாஹ், யா ரப்பி, யா ரஹ்மான், யா ஹய்யு யா கய்யூம் என்று அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்துடைய நபி அவர்கள் 2 கைகளை உயர்த்தி துஆ கேட்டுக் கொண்டிருப்பார்கள். இந்த காட்சியை பார்த்த சஹாபி தான் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நானும் துஆ கேட்கிறேன், கண்கள் கலங்கவில்லை, கல்பு கலங்கவில்லை, ஒரு துளி கண்ணால கண்ணீர் வருதில்லை என்று சொன்ன நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய உடம்பில் இருந்து 2 துளிகள் வடிந்து விட்டால் நரகம் அவனுக்கு ஹராமாக்கப்படும் என்று சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய உடம்பில் 2 துளிகள், ஒன்று அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழுகின்ற போது, அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிற போது, யா அல்லாஹ், யா ரஹ்மான், அந்த ரப்பை நினைக்கிற போது எவ்வளவு அசிங்கங்களை, எவ்வளவு தவறுகளை, எவ்வளவு பாவங்களை, எவ்வளவு அநியாயங்களை நான் செய்து விட்டேன். உன்னை தவிர என் பாவங்களை மன்னிக்க கூடிய ரப் யாரும் இல்லை என்று ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே மனமுருகி உள்ளத்தால் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி, யா அல்லாஹ், மௌத்துக்கு பின்னால் இருக்கின்ற வாழ்க்கை என்னை நீ பாதுகாத்து சுவன வாழ்க்கையாக்கி விடு, என் பாவங்களை மன்னித்து விடு, நரகத்திற்கு என்னை என்னை இரையாக ஆக்கிவிடாது என்று யார் ஒருவர் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிற போது கண்களில் இருந்து ஒரு துளி வடிந்து விடுகிறதோ, அல்லாஹ்வின் அச்சத்தினால் அழுத கண்ணை அல்லாஹ் நரகத்திற்கு ஹராமாக்கி விடுவான். 2வது துளி அல்லாஹுடைய பாதையிலே சிந்தப்படுகின்ற இரத்த துளி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போதுதான் இந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோட துஆ எவ்வளவு அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது. உங்களை போல என்னால் உருக்கமாக துஆ கேட்க முடியவில்லை. எவ்வளவு கேட்டாலும் என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடியதில்லை என்று சொன்ன நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட கல்வில இரக்கம் சுரக்க வேண்டுமா, உங்களோட கண்களில் இருந்து கண்ணீர் சொட்ட வேண்டுமா, 2 விடயங்களை செய்யுங்கள், உங்கள் கல்பு கரையும், கண்கள் கண்ணீரை கொட்டும் என்று சொன்னார்கள். முதலாவதாக சொன்னாங்க, தந்தையை தாயை இழந்த யத்தீமான பிள்ளைகளை காணுகிற போது அந்த பிள்ளைகளுடைய தலையிலே கையை வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் கல்பு கலங்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு காலத்தில் பிறந்து மக்காவில் வாழ்ந்த போது 6 வயது 5 வயது சிறுவனாக மக்களுடைய மண்ணுடைய வீதியிலே நான் சுற்றிக் கொண்டிருப்பேன். எல்லா பிள்ளைகளும் தந்தையின் கையை பிடித்துக் கொண்டு சுற்றிக் கொண்டிருப்பார்கள். என் கையை பிடித்து என்னை அழைத்துக் கொண்டு செல்வதற்கு எனக்கு தந்தை இல்லை. நான் பிறக்கின்ற போதே ஒரு யத்தீமாக பிறந்தேன். ஒரு தந்தை இல்லாத அந்த ஏக்கத்தை என்னால் மாத்திரமே அறிய முடியும். தந்தையை இழந்த தாயை இழந்த அந்த பிள்ளைகளோடு இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள். எந்த இடத்தில் ஒரு யத்தீமை காண்கிறீர்களோ கொஞ்சம் அந்த பிள்ளையை பார்த்து
புன்முறுவலோடு அந்த பிள்ளையை பார்த்து சிரித்துக் கொள்ளுங்கள். அந்த பிள்ளையுடைய தலையிலே கையை வையுங்கள். உங்களுடைய கல்பு கரையும், கண்கள் கண்ணீரை கொட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னாங்க, யார் ஒருவர் ஒரு யதீமோடு நெருக்கமாக வாழ்ந்து பழகுகிறாரோ நாளை சொர்க்கத்தில் அவர் என்னோடு இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே இரண்டாவதாக சொன்னாங்க, மிஸ்கீன்களோடு ஏழைகளோடு ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுங்கள், அவர்களோடு பழகுங்கள், அவர்களை ஒதுக்கி விடாதீர்கள், அவர்களோடு நெருக்கமாகிக் கொள்ளுங்கள். உங்கள் கல்வை அல்லாஹ் இரக்கமுள்ளதாக்கி வைப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, விதவைகள் நிறைந்து வாழுகின்ற பூமியாக அந்த பலஸ்தீனுடைய மண்ணை இன்று நாங்கள் பார்க்கிறோம். யதீம்களான பிள்ளைகள் வீடு இல்லாமல், பெற்றோர்கள் இல்லாமல் ஆங்காங்கே வீதியோரங்களிலும் மரங்களுக்கு கீழாலும் பாலங்களுக்கு கீழாலும் இரவு பகலாக அழுது கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியை நாங்கள் நாளாந்த பார்த்து வருகின்றோம். பிள்ளைகள் என்பவர்கள் பெற்றோர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களாக, அருட்செல்வங்களாக இருக்கின்றார்கள். அந்த பலஸ்தீனிலே வாழுகின்ற பிள்ளைகளுடைய எதிர்காலம் மிகவும் கேள்விக்குறியாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே எங்களால் என்ன செய்ய முடியும்? இரண்டு விதமான உதவிகளை செய்யலாம். முடிந்தால் அவர்களுக்காக பொருளுதவி செய்யலாம். இரண்டாவது ஒரு உதவி இருக்கிறது, நாங்கள் கேட்கின்ற துஆக்களின் மூலமாக சுதந்திர பலஸ்தீன் மண்ணை அல்லாஹ் உருவாக்கி எல்லா மக்களைப் போல அவர்களும் சிரித்து சந்தோஷமாக வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய புனித மஸ்ஜிதாக இருக்கின்ற அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே மக்கள் எல்லா காலங்களையும் போல சுஜூது செய்து கியாம நாள் வரைக்கும் உலக முஸ்லீம்கள் விரும்பக்கூடிய அனைவரும் அந்த இடத்துக்கு சென்று சுஜூது செய்வதற்கும், ருக்கூ செய்வதற்கும், 2 ரக்காத் தொழுவதற்கும் அந்த பூமியை அல்லாஹ் சுதந்திரமான மண்ணாக முஸ்லீம்களுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய அர்த்த புஷ்டியான துஆக்களில் நாங்கள் அதற்காக துஆ கேட்பது கடமையாகும். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, எங்கெல்லாம் முஸ்லிம்கள் அல்லல் பட்டு, கஷ்டப்பட்டு, சிரமப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமாக எங்களுடைய துஆவிலே நாங்கள் பங்கெடுத்து பங்கு கொடுத்து அவர்களுக்காக துஆ கேட்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களே, ரப்பி கிஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன் என்ற துஆ கேட்டார்களே, அந்த துஆவை இன்றிலிருந்து யார் ஒருவர் இதுவரைக்கும் அந்த துஆவை கேட்கவில்லையோ அந்த துஆவை எழுதி கொள்ளுங்கள், பாடமாக்கிக் கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உம்மத்தினருக்காக நான் என்ன செய்திருக்கிறேன், என் சமுதாயத்தினரின் விடிவுக்காக, நலவுக்காக நான் என்ன செய்திருக்கிறேன் என்ற கேள்வி என் உள்ளத்திலே வருகிற போது அல்லாஹ்விடத்திலே நாளை சொல்லலாம், யா அல்லாஹ், இந்த உம்மத்தினர் நலவுக்காக நான் உன்னிடத்தில் துஆ கேட்டிருக்கிறேன் என்று இந்த துஆவை கேட்டால் நாம் ஆதாரமாக சொல்லிக் கொள்ளலாம். இறுதியாக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மஸ்ஜிதிலே நோயாளிகளுக்காக நிவாரணமாக ஒவ்வொரு ஜும்ஆவின் போதும் வைத்திய சிகிச்சை நிதியாக சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரிடத்திலும் இன்ஷா அல்லாஹ் தொழுகை முடித்து செல்லுகிற போது உங்களுடைய நிதிகளை நோயாளிகள் குணமடைவதற்காக, அந்த சிகிச்சை பெறுவதற்காக உங்களுடைய மேலான சதகாக்களை, தர்மங்களை கொடுத்து விட்டு செல்லுமாறு உங்கள் அனைவரிடத்திலும் அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். இறுதியாக இன்னும் ஒரு விடயத்தையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்றைய காலம் மிகவும் ஒரு விடுமுறை காலமாக, தொடர் விடுமுறை காலமாக இருக்கின்றபடியால் வெளியூர்களில் இருந்து இந்த காத்தாங்குடி பிரதேசத்தை நோக்கி மக்கள் எல்லாம் விருப்பத்தோடு வருகிறார்கள். இந்த மஸ்ஜிதை பார்க்கிறார்கள். எந்த ஒரு மஸ்ஜிதுக்கு சென்றாலும் முதலாவது கண்ணுக்கு அழகான ஒரு காட்சியை பார்க்கிற போது எங்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லாஹ், சுபஹானல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லி அல்லாஹ்வை புகழ வேண்டும். இரண்டாவது, அந்த மஸ்ஜிதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய முதலாவது கடமை என்ன தெரியுமா? உள்ளே வந்து 2 ரக்காத் தஹிய்யத்துல் மஸ்ஜித் தொழுது அந்த பள்ளியுடைய காணிக்கை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா, நாங்கள் ஓதுகின்ற சிறியதொரு ஆயத். அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தில் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நாளை கியாமத்துடைய நாளில் இந்த பூமி அல்லாஹ்வோடு பேசும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள், என் அருமை தோழர்களே, இந்த பூமி அல்லாஹ்விடத்தில் அப்படி என்ன பேச போகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? மல் அக்பாரஹா, இந்த பூமி அல்லாஹ்விடத்தில் என்ன பேச போகிறது?
சஹாபாக்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, அல்லாஹ்வுக்கு மாத்திரமே தெரியும், உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் எந்த இடத்தில் ஒரு சுஜூது செய்கிறானோ அந்த நிலம், அந்த இடம் நாளை கியாமத்தில் அல்லாஹ்விடத்திலே பேசி சாட்சி சொல்லும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார்கள். ஆக தூர பிரதேசங்களில் வந்திருக்கக்கூடியவர்கள் வெறுமனே காட்சி பொருளாக மாத்திரம் இதை பார்த்துவிட்டு செல்லாமல் 2 ரக்அத்தேனும் தஹிய்யத்துல் மஸ்ஜித் உடைய அந்த தொழுகையை தொழுது அல்லாஹ்வுக்கு நாங்கள் காணிக்கையாக சமர்ப்பித்து விடுவோம். 3வது விடயம்தான், தூர பிரயாணத்தின் மூலமாக வந்திருக்கின்ற நாங்கள் நாட்டினுடைய சட்டத்தையும் ஊரினுடைய சட்டத்தையும் போக்குவரத்தின் சட்டதிட்டங்களையும் மீறாமல் எங்களுடைய சமுதாயத்தின் நலனை கருத்தில் கொண்டு எங்களுடைய சுய ஒழுக்கத்தை கடைபிடித்துக் கொள்வதோடு தொழுகையினுடைய விடயத்தில் அதிக கவனம் செலுத்திக் கொள்வோம். தூர பிரதேசத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் ஜம்மு கசர் ஒரு தொழுகையை சேர்த்தும் சுருக்கியும் தொழுவதற்கு இஸ்லாம் எங்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறது. எனவே அந்த தொழுகைகளை நேரம் தவறாமல் சேர்த்தும் சுருக்கியும் தொழுது கொள்ளுகின்ற விடயத்திலே அதிக கவனம் செலுத்திக் கொள்வோம். தொழுகை இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கை மிகவும் படுமோசமான ஒரு நிலைமைக்கு சென்றுவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய வீட்டுக்கும் குடும்பத்தோடும் நாங்கள் சென்றடைய வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இந்த விடயங்களை அதிக கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து, எங்கள் அனைவருடைய குற்றங்குறைகளை மன்னித்து, எங்கள் அனைவருக்கும் யா அல்லாஹ் உன்னுடைய மேலான மன்னிப்பை தந்தருவாயாக. எங்கள் அனைவருடைய குற்றங்குறைகளை மன்னித்தல்வாயாக. எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தார்கள் முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ் புனிதமான ஹஜ்ஜுடைய கடமைக்காக நமது நாட்டிலிருந்தும் உலகளாவிய ரீதியில் இருந்தும் பல லட்சக்கணக்கான ஹாஜிகளை இந்த வருடம் நீ அழைத்திருக்கிறாய். யா அல்லாஹ் அவருடைய ஹஜ்ஜை கபூல் செய்து அவர்களுக்கு யா அல்லாஹ் ஹஜ்ஜை இலகுவான முறையில் நிறைவேற்றக்கூடிய அனைத்து வழிகளையும் நீ சுலபமாக்கி கொடுப்பாயாக. மௌத்துக்கு முன்னால் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. எங்கள் பிள்ளைகள் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹீன்களாக முத்தகீன்களாக வாழ்வதற்கும் வளர்வதற்கும் நீ அருள் பாலிப்பாயாக. இந்த மஸ்ஜிதினுடைய இஸ்தாபர்களுக்கு யா அல்லாஹ் நீ ரஹ்மத் செய்வாயாக. எங்கள் அனைவர்களுக்கும் யா அல்லாஹ்வுடைய மேலான ரஹ்மத்தை தந்தல்வாயாக. ரஹ்மத்தான மழையை பொழிவிக்க செய்து இந்த பூமியை யா அல்லாஹ் குளிர்ச்சி அடைய செய்வாயாக. எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ் உலகளாவிய ரீதியிலே வாழுகின்ற இஸ்லாமிய